ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான 15th வீக் டே 2 நைட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனாலிசிஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, ரீஎன்ட்ரி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். யாரெல்லாம் வந்து என்னென்ன பேச போகிறாங்க தெரியல. அதுவும் புள்ளி கேங் ரீயூனியன் ஆக போகுது. ஐயோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தா, அதுவும் வந்துட்டு அர்ச்சனாக்கு ஆப்பிடிக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. என்னையா வரவங்க போகிறவங்களாம் அர்ச்சனாவே தாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் கமலஹாசன் தாக்குறாரு, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தாக்குறாங்க, பிக் பாஸ் தாக்குறாரு, நீங்களுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் வாயடிச்சு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் வினுஷா வந்துட்டு இவங்களை கேட்குறாங்க கேள்வி செமையாக பீக்கல் மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே கேளுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நியாயப்படி நீங்கள் விஷ்ணுவை தானே கேட்கணும். விஷ்ணு கிட்ட அன்பு செலுத்துறீங்க, இவங்க கிட்ட வம்ப காமிக்கிறீங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி நிக்சனை வினுஷா மேட்டரை வந்து இழுத்து கலாய்ச்சது அவர். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வந்துட்டு இவங்களோட வன்மத்துக்காக ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஏன்னா அவர் சொன்னார், நீங்கள்லாம் நான்லாம் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணாவே ட்ரிகர் ஆகிடுவீங்க, நான்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்களாம் ஒன்றுமே கிடையாது சொல்லும்போது அப்படியே பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ரிகர் பண்ணிப்பாங்க. ஆனால் கடைசியில் இங்கே தலைகீழாக மாறி போச்சு. என்னையா நடக்குது? ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அர்ச்சனாவும் விசித்ரா மட்டும்தான் இவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க, இவங்க பிரச்சனைக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. பட் கடைசியில் இவங்களுக்கே ஆஃப் ஆகிடுச்சு. அதை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி பாருங்கள். இந்த பிஆர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிஆர்னு அர்ச்சனாவை தாக்கிட்டு கடைசியில் மாயாக்கு பிஆர் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு மாயா ஸ்குவாட் மூலமாக. இன்னொரு வீடியோவில் பார்த்தா நம்ம விசித்ரா வந்துட்டு நான் வரும்போது என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் நிறைய ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் ஜுவல்லரி குரூப் ரெடி பண்ணி அதில் வந்துட்டு என்னை பற்றிலாம் நிறையா போடுங்கன்னு சொல்லி கொடுத்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பூர்ணிமாவும் சொல்கிறாங்க, நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து வந்திருக்கேன், இதெல்லாம் ஒழுங்காக போட்டிங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. என்னையோ அப்போ எல்லாருமே பிஆர் வச்சுட்டு இருக்கும்போது ஏன் அர்ச்சனாவை மட்டும் ஒரு பிஆர்ன்ற மாதிரி அங்கே ஒரு கேமை கொடுத்தீங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் ஒரு அல்டிமேட் காமெடி என்னென்னா, விஷ்ணு வந்துட்டு நம்ம வினுஷா வெளியே போகும்போது நம்பர் கையில் கொடுத்து கொஞ்சம் வெளியே போய் நம்ம பசங்கிட்டலாம் போய் சொல்லு அப்படின்ட்டு இருக்காப்புல. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன் பாருங்கள். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேரும் பிஆர் தான். ஆனால் அன்றைக்கி என்னமோ பொங்குனாப்பில். சரி கேளுங்க மேட்ரா, அவங்க வெளியே போய்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் முடிஞ்சதா ஜோலி. அதுக்கு தான் என்ன தான் நம்ம வந்துட்டு உருண்டு பரண்டு இது பண்ணாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா டேய். சரி, மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ஷயா, அனன்யா, வினுஷா உள்ளே வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைனா, அக்ஷயா உள்ளே வந்ததுக்கு வந்துட்டு எந்த ப்ரொபவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கண்டஸ்டன்ட் என்னத்தான் சொல்லுவீங்க. ஆனால் வினுஷாவுக்கு மட்டும் மெயின் என்ட்ரி வழியாக அவங்களுக்கு சூப்பராக சாங்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. என்னையா அந்த அளவுக்கு வந்துட்டு பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் எந்த கண்டஸ்டன்ட் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கீங்க? என்னையே கேட்டிங்க அப்படின்னா பிரதீப் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் போட்டுருந்தாங்க, ஏங்க தெலுங்கு பிக் பாஸும் மலையாள பிக் பாஸுமா அதில் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு நபர் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி பிரதீப் ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் கமலஹாசன் அவர்கள் நினச்சிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும். பார்க்கலாம் நடக்குதா இல்லையான்னு கடவுளை வேண்டிப்போம். இப்போ உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனலைசஸ் பண்ணல யார் டாப்பில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,03,587 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் வேணால் 51.8. அப்பா, ஓட்ஸில் 51% அர்ச்சனாவால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்துட்டு அவங்களுடைய கேம் ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா அவங்களை தாக்குறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்கள். ஏன்னா நிறைய பேர் ஒருத்தரை வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து தாக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் முதல்லேருந்தே சொல்கிற விஷயங்கள் சிம்பத்தி ஓட்டுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அர்ச்சனாக்கு இப்போ பயங்கரமான பூஸ்ட்டை கொடுத்து இப்போ பாருங்கள், இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதுங்களே பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் 51%. அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பேச தான் வந்தாங்க. நான் என்ன அப்படின்னா அதெல்லாம் பேசக்கூடாது. யார்? தினேஷ். ஏன்பா மாயா 1 மணி நேரம் பேசும்போது வாயா ஏன்னு பார்த்து பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் மணி பேசும்போது வாயா ஏன்னு பார்த்து கேட்டுருந்தீங்க. அப்புறம் விஷ்ணு பேசும்போது கம்முன்னு இருந்தீங்க. ஏன் இந்த பொண்ணு வாயா ஆணும் ஓப்பன்மா அடுத்த நிமிஷமே இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம தினேஷை போட்டு வெளுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு ஒரு டர்ன் கிடச்சிது. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த டாஸ்கில் தினேஷ் எல்லோரும் போட்டு கிழிச்சாங்க. அதில் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா தினேஷை கிழிச்சது, அதுக்கப்புறம் விஷ்ணுவை கிழிச்சது, அதுக்கப்புறம் நம்ம விஜயவர்மா செம்ம கிழிச்சாங்க. அதெல்லாம் யார் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 30,966 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.48. மணி எனக்கு முதலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சொல்கிறாங்க மணி வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு. மணி உண்மையிலே ஒரு தரமான ஒரு கண்டஸ்டன்ட். யாரையும் இது வரைக்கும் மனசு அறிஞ்சு கெட்ட வார்த்தைகள் பேசி ஹர்ட் பண்ணது கிடையாது, அவங்களை கேலி பண்ணது கிடையாது. விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, விசித்ரா இருந்தாலும் சரி, தினேஷாக இருந்தாலும் சரி, அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நிறைய விதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட்
மணி பியூராக வந்து அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. அதனால தான் எனக்கு ரொம்ப அவரை பிடிச்சிருக்கு. அதேமாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா யாரை தாக்கணுமோ அதை மட்டும் செஞ்சார். வள கொலகள்லாம் பேசலை. அதேமாதிரி விஜயவர்மா முகத்திலே கீழேயும் கிச்சார். ஒன்றை மாதிரி நாமினேஷன்ஸில் கேடு கட்ட வேலை நான் பண்ணுறது கிடையாது. எனக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை நான் டைரெக்டாக போய் நாமினேஷன்ஸ் போய் பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக பேசியிருந்தார் விஜயவர்மா. அப்படி தெரிஞ்சிருந்தால் கமலஹாசனே என்னை வந்து கூப்பிட்டு திட்டிருப்பாராம். அவர் முதல்ல எங்கள் கேம் ஷோவை பார்த்தாரு. கேம் ஷோவை பார்த்தா நிறைய திட்டிருப்பார். இன்ஃபேக்ட் கமலஹாசன் அவர்களே திட்டினதையே அவர் கேட்கல, உங்களை கேட்டுட்டாலும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் நேற்று சம மாதம் மணியோட ஸ்பீச் இருந்தது. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 23,118 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.56. ஸோ தினேஷ் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு பேர் வாங்குவார். பார்த்தீங்கன்னா ஹூன்னு பேர் வாங்கிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மாயாவுக்கு அவ்வளோ சொம்பு தூக்குறாரு. விட்டா பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவர்மாவே தூக்கி சாப்பிட்றாரு போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு மாயாவை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு நான் அவங்க ஃபேலுன்றாரு. அவங்கள மாதிரி ஒரு கேம் பிளேயரை பார்க்கவே முடியாதுன்றாரு. என்னென்னமோ புகழ்ந்து தள்ளுறாப்புல. அதே மாதிரி நேற்று மாயா வந்து அவ்வளோ நேரம் திரும்ப வந்துட்டு அங்கே யாரெல்லாம் அக்யூசேஷன் வச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து திரும்ப வந்து சொல்கிறாங்க இது அப்படி கிடையாது, இது இப்படி கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் மணிக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வாயை மூடிட்டு இருக்காப்புல நம்ம தினேஷ். ஆனால் அர்ச்சனா வந்துட்டு ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான். என்ன கொலவரில் வந்து அவ்வளோ கத்துறாரு. நீ அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, நீ ஒரு வாட்டி பண்ணும்போது நீ வந்து அந்த மாதிரி தான் ரிவ்யூ கொடுக்குற. ஆமாம், இப்போ ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்கள் படுக்க 19 எல்லாருமே ஒரு இதை வந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து என் மேலே தினேஷ் போயிட்டார் சந்தோஷம் அப்படின்னா போவாங்க. என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம். சும்மாவே நீங்கள் தூவி விட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியுமா? உங்களை விசித்திரா ஏதாவது ஒன்று சொன்னால் பொங்குறீங்கல்ல, பொங்கும்போது தெரியுது என்ன ஏன் நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று எல்லாருமே வச்சு செஞ்சுருந்தாங்க. நம்மளுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு சில தினேஷ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து முட்டு கொடுத்தாங்க. பட் என்ன பண்ணுறது, உண்மையை நம்ம சொல்லி தானே ஆகணும். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,238 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.62. எனக்கு இந்த மாயாவை விட இப்போ மாயா கூட இருக்கிற அர்ச்சனாவை பார்க்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி புள்ளி கேங் இருக்கும்போது அர்ச்சனா ஆப்போசிட்டில் இருந்தாங்க. இப்போ அர்ச்சனா மாயா கூட இருக்காங்க. இப்போ புள்ளி கேங் ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டு வராங்க. அனன்யா, அக்ஷயா, வினிஷா வந்து புள்ளி கேங் கிடையாது, அவங்க இந்த சைடு. இன்னும் வந்துட்டு ஜோவிகா, பூர்ணிமா, ஆயுஷு இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா நிக்சன். ஆஹா, என்ன நடக்க போய் தெரியல. இந்த அம்மா வேறு பக்கத்துலேயே மாயான்றாங்க. வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் காமிச்சு விட்டாங்க. இன்றைக்கி அர்ச்சனா பங்கம் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த மாயா நேற்று பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் என்னங்க ஃப்ராடாங்க அந்த வார்த்தை மட்டும் தாங்க யூஸ் பண்ணல, எல்லாம் அப்படி வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி அப்படியே எட்டு வைக்கிறாங்க. அதை எட்டு வைக்கிற மாதிரி போனாங்க. உடனே அவங்க இப்படி திரும்புறாங்க. டக்குன்னு இல்லை சும்மா நான் பால் அடிச்சன்ற மாதிரி அந்த ஒரு மாதிரி நெக்கில் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா நேற்று எல்லாருமே நோட் பண்ணதை போட்டாங்க. ஒரு சில மாயா ஃபேன்ஸ், ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் மாயா பண்ண தப்பு தான்ட்டு. ஒரு சில பேர் அவங்க ஃபன்னியாக விளையாண்டாங்க, அது கூட உங்களுக்கு கண்ணுக்கு உறுத்து தான்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஃபன்னின்றது ஆக்கிறது. இதே அவங்க மற்றவங்க இவங்களுக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ டார்ச்சர், இவங்க வந்து தாம் குதிப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு வந்துடுவீங்க. என்னையா நடக்குது அப்படி நம்ம இருந்துச்சு. சரி, 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 14,197 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.1. விஷ்ணு ஐயோ ஆர்வக்கோளாறு விஷ்ணு தான் சொல்லணும். ஏன்னா யாரும் வந்தாலும் சரி புதுசாக வந்துட்டாங்கன்னாவே டீ குடிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பார். பூச்சி ஏங்க வெளியில் என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி அனன்யா உள்ளே வந்தவொடனே ஃபஸ்ட்டு அனனே எப்படி இருக்கா அதெல்லாம் இல்லை, என்னம்மா வெளியில் எப்படி போயிட்டுருக்கு, ஆல் குட்டா, அவங்க என்ன பேடனா சொல்ல போகிறாங்க, அவங்க ஆள் கூட்டணுன்னு ஒரு ஹாப்பி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அனன்யா அதோட பேசுகிறது தான். இவர்கிட்ட பேசின வேலைக்கு அவன் சொல்லிட்டு அந்த பக்கம் போனாங்களான்னு தெரியல. கடைசி வரைக்கும் இந்த பக்கம் எட்டியே பார்க்கல. அவங்க புள்ளிகாங் பக்கம் போயிட்டாங்க வச்சுக்கோங்க. விஷ்ணுக்கு ஒரே வருத்தம், என்னப்பா அந்த பொண்ணு வரவே இல்லை, ஒருவேளை அப்போ நம்மளை வந்துட்டு டேமேஜ் பண்ணி வச்சிட்டாங்களா வெளியே, இல்லை நம்ம கூட இனிமேல் யாரும் பேசவே மாட்டாங்களா, நம்ம அந்தளவுக்கு ஒஸ்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டார். உடனே மணி ஒரு அழகான விஷயத்த சொன்னார். என்னென்னா இடத்தோடு தான் சேரும். என்னதான் அவங்க கேங் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களாம் ஒரு கேங்குன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீ முதல் தேவையில்லாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காத மாதிரி பங்கமாக கலாச்சி விட்டாப்புல. அவர்கிட்ட இருக்கிற தெளிவு இவர்கிட்ட இல்லை, விஷ்ணுக்கிட்ட. அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ஒரு விஷயம் வருது, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காரா, அம்மா நல்லா இருக்காங்களா, அதை கேட்க மாட்டாரு. என்னப்பா நான் இந்த பொட்டி எடுத்து வந்திருந்தா நீங்கள் ஹாப்பி ஆகிருப்பீங்களா, ஹாப்பி ஆக மாட்டீங்களா, அதாவது இந்த கொஸ்டின் மூலமாக நான் டைட்டில் வினராக வந்துருவேனா வரமாட்டேன்ற மாதிரி. இன்னும் ஒரு புத்திசாலம் இந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜயவர்மா இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 6,785 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.44. இப்போ வந்து சில வதந்திலாம் போயிட்டுருக்கு. என்னென்னா விஜயவர்மா மிட்வீக் எவிக்ஷன் செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அது எப்படி மிட்வீக்கில், ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க, மிட்வீக்கில் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் அதுக்கு போன வாரமே அமுச்சு விட்ருப்பாங்களே அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனாலும் இவர் மிட்வீக் அமிச்சா என்ன, லாஸ்ட்டு வச்சு அமுச்சு விட்டா என்ன, சொம்படிக்கிற விஷயங்களை கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டார். நேற்று வந்துட்டு மணி வந்துட்டு இவரோட விஷயங்களை நேற்று தான் வந்து எடுத்து வச்சார்.
அதுவும் வந்து ஒரு டாஸ்க்குன்ற ஒரு விஷயத்துக்காக. இல்லைன்னா அதை கூட அவர் எடுத்து வச்சிருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் மணியாவது எடுத்து வச்சாங்களே, ஏன்னா இவங்க பண்ணுற அட்டூழியங்கள். ஏன்னா விஜயவர்மா பியூர்லி ஃபார் அந்த சொம்பு தூக்குற விஷயங்களுக்காகவே உள்ள அனுப்பப்பட்டவர். இதுலேயும் அப்பப்போ வந்து ஒரு காமெடி வேறு பண்ணிட்டு இருக்காரு. மக்களாக பற்றி என்னை வந்து திரும்ப வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். எந்த மக்கள் அப்படி செகண்ட் சான்ஸ் இவருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு முதல்ல ஏதாவது ஓட்டுக்கிட்டு வச்சாங்களா? ஏன் இப்படி கொள்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,99,991 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் டைட்டில் வின்னராக வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னையை கேட்டிங்கன்னா 99% கண்டிப்பாக அர்ச்சனா தான் டைட்டில் வின்னராக வர போகிறாங்க. ரன்னராக கண்டிப்பாக மணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து சொல்லுங்கள். யார் டைட்டில் வின்னராக வருவா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.